எதிர்க்கட்சியா கேள்வி கேட்கணும்னு ஒண்ணு போட்டேன் நாங்க. நெறைய பேர் வந்து மக்கள் அந்த தாட்ஸ்ல தான் போட்டாங்க டிவிகேக்கு. பட் காட்ஸ் கிரேஸ் இந்த மாரி நெறைய பேர் யோசிச்சதால தான் நம்ம டிவிகே ஆட்சிக்கு வந்துச்சு. ஏன்னா ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி எப்பவுமே ஒரு ஆப்போசிஷன் இருக்கணும். தப்புனா தப்புன்னு சொல்லணும். அத நம்ம திருத்திக்கணும். அத ஒரு லேர்னிங்கா எடுத்து ஆளுங்கட்சி திருத்திக்கணும். அதுதான் ஒரு ஹெல்தி பாலிடிக்ஸ். ஆனா, இன்னைக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட்ட எப்படி கீழ தள்ளலாம்? 6 மாசத்துக்குள்ள நம்ம ஆட்சிய கவிழ்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே இந்த நம்ம இவங்கள குதிரை பேர அரசியல்னு சொல்லணும். சோஃபா மாடல் சொல்லுவோம். ஆனா நம்ம போய் அங்க வந்து 100 கோடி அரசியல் பண்ணுவோம். எந்த கட்சி எதெல்லாம் வீக்கான எம்எல்ஏஸ்ன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு 100 கோடி குடுத்து தூக்கணும். ஆட்சிய கவிழ்க்கணும். திரும்பியும் நாம வந்து குஜிலி மஸ்து பண்ணணும். திரும்பியும் குளத்தூர்ல நிக்கணும். இந்த மாதிரி 500 கோடி சிஸ்டர். அதுதாங்க சொல்றேன். எந்த மனுஷனும் இந்த கோடிகள் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பா மனசு சலனப்படும். ஆனா எனக்கு என்ன இவங்க சலனப்பட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா தளபதி கூட இருந்தவங்க நெறைய விஎம்ஐ பீப்பிள் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றது தான் எனக்கே ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா ராம் ரத்ராம்லாம் எனக்கு சிஸ்டர் பணத்துக்காக யாரும் போகல. அண்ணனோட பாசத்துக்காக தான் போயிருக்காங்க. அதனால பணத்தை பத்தி யாரும் சீரியஸ்லி எதிர்பார்க்க மாட்டாங்க. இன்னொன்னு தமிழ்நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், இவங்ககிட்ட இருந்து காப்பாத்தணும்ன்ற ஒரு ஏங்க எண்ணம் அது தான் இப்ப இருக்கிற எல்லாத்தையும் யங்ஸ்டர்ஸ்க்கு தாண்டி எல்லாத்துக்குமே போகும். கரெக்ட் மித்ரன் ப்ரோ. அது எல்லாத்தையும் தாண்டி, இந்த மக்கள வந்து ஏமாத்துற விஷயம். இந்த பாவம் வந்து நீ 100 கோடி வாங்கிட்டு, தளபதிக்கு துரோகம் பண்ணிட்டு நீ போனாலும், நீ அத்தன கோடி 6 கோடி மக்களுக்கு நீ பண்ற துரோகம். அந்த 35% ஓட்டு போட்ட மக்களுக்கு பண்ற துரோகம். இத நீ பண்ணிட்டு, நீ நாளைக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும், அந்த சாபம் உன்ன ஃபேமிலி விட்டு போவே போகாது. இது நீங்க இல்ல என்ன ஆக்சுவலா இந்த எம்எல்ஏ விலைக்கு போறது, விலைக்கு வாங்குறது, அப்புறம் அவங்கள வந்து பேரம் பேசுறது, குதிரை பேரம், இதெல்லாம் வந்து 50 வருஷம் அரசியல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு தாவேகா அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் லைம் லைட்ல வந்திருக்கு. என்னன்னா குதிரை பேரம், இந்த பேரம், அந்த பேரம். ஆனா காலங்காலமா இது பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இன்னைக்கு வந்து சென்ட்ரல்ல இருக்க பிஜேபி பண்ணாத குதிரை பேரமா? எத்தனை ஸ்டேட்ல எத்தனை ரூலிங் பார்ட்டியை கவுத்து அவனுங்க ஆட்சிக்கு வந்திருக்கானுங்க. அம்மா இமேஜின் பண்ணுங்க. பக்கா ஸ்டேட்ல கர்நாடகால எடியூரப்பாவை எப்படி ஆக்குனானுங்க சிஎம்? என்ன நம்மளெல்லாம் பார்த்தா ஜோக்கா இருக்கு அதெல்லாம். எல்லா ஸ்டேட்லயும் பண்றதா அதெல்லாம். சி மேட்டர் என்ன தெரியுமா? தளபதி சிஎம் ஆனதே உங்களால பொறுத்துக்க முடியாது. சிம்பிளா தான். யார் வேணாலும் சிஎம் ஆகலாம், ஆனா தளபதி சிஎம் ஆகக்கூடாதுன்ற ஒரு வெறி இவனுங்களுக்கு. இன வெறி, ஜாதி வெறி, அந்த மாதிரி இது ஒரு வெறி. தளபதி சிஎம் ஆகக்கூடாதுன்னு. என்கிட்ட வந்து ஒரு பையன் வந்து சின்ன பையன், ஒரு குட்டி பையன், ஓகேவா? நான் தளபதிக்கு ஓட்டு போட்டீங்களா? நான் எலெக்ஷன் டைம்ல நான் சொல்றது திங்ஸ் நம்மளுக்கு ஓட் போலிங்க்கு முன்னாடி பிஃபோர் ஒரு 4 to 5 டேஸ் வந்து தளபதிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஓட்டு போட்டுருங்கண்ணா அப்படின்னு சொன்ன ஒரு குட்டி பையனை வந்து என்கிட்ட என்கவுண்டர் பண்ண ஒரு பையனை எனக்கு தெரியும், ஓகேவா? அந்த பையனுக்கு பாலிடிக்ஸ் என்ன தெரியும் சொல்லுங்க? அவனுக்கு வந்து பாலிடிக்ஸ் வந்து ஜீரோ நாலேஜ். அவனுக்கு பாலிடிக்ஸ்னா ஆக்சுவலா அவனுக்கு பாலிடிக்ஸ்னா ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவனுக்கு என்ன தெரியும்னா தளபதிக்கு ஓட்டு போட சொல்லி அவனுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து லவ் தான், அன்பு தான், பாசம் தான். அந்த மனுஷன் கிரியேட் பண்ணி வச்ச 32 வருஷமா இதுதான். நீ இது எல்லாம் உன்னை சுத்தி கிரியேட் ஆயிருக்கு. இதை எப்படி நீ வந்து திமுக காரன் வந்து இன்ஸ்டாகிராமு ரீல்ஸ், ஏன் 2வது படிக்கிற குழந்தைலாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை பார்க்குமா? பார்த்து கெட்டு போகுமா? என்ன இவனுங்க நம்மள ப்ரீச் பண்றானுங்க? இன்னைக்கு வந்து இந்த குதிரை பேருன்னே வச்சுக்கோங்க. இந்தியால மொத்தம் 4 ஸ்டேட்ல பிஜேபி வந்து ஆட்சியை மாத்திருக்கு. அந்த கட்சி எம்எல்ஏவை விலைக்கு வாங்கி ஆட்சி கவுத்திருக்கானுங்க. ஏன்னா ஜோக்லாம் சொல்ல, இது உண்மையா தான் நடந்திருக்கு. நீ எடியூரப்பான்ற ஒரு ஆளை எப்படி ஆக்குனானுங்கன்னு போய் பாருங்க, செக் பண்ணி பாருங்க. காங்கிரஸ் வந்து கூட்டணி கட்சி அவரை சிஎம் ஆக்குனானுங்க. ஆனா இவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, காங்கிரஸ்ல இருந்து எம்எல்ஏ வாங்கி இவனுங்க ஆட்சியை வந்தானுங்க. ஓ இதெல்லாம் வேர்ல்ட் வைடா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல தளபதி பண்ணது வந்து இவனுக்கு பெரிய பிரச்சனை. அது பிரச்சனை கிடையாது, தளபதி சிஎம் ஆனதான் பிரச்சனை. நான் என்ன சொல்லட்டுமா? இப்ப என் ஆபீஸ்ல வந்து ஒரு 10 லீடு இருக்கும்னு வச்சுக்கோங்க. 10 பேர் ஒன்று சொல்றான், நம்ம வந்து இந்த மாதிரி இதுக்கப்புறம் எம்ப்ளாயிஸ ஆர்கனைசேஷனை வந்து நம்ம இந்த மாதிரி புதுசா ஒரு மெத்தடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்.
எல்லாரும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அவன் சொல்றான். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நோ 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 கூடாது, இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது, இது வந்து கம்ப்ளீட்லி தப்பு, நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு வந்து இது கருத்து இல்ல, எல்லாரையும் ஃப்ரீயா விடுங்க, எல்லாருமே இங்க வந்து அவனோட டிசிஷனுக்கு ஏத்த மாதிரி அவனை வந்து ஆக்ட் பண்ண விடுங்கன்றது என்னோட தாட். இப்போ 9 பேர் ஒரு லைன்ல நிப்பான், ஒருத்தன் நான் தனியா நிப்பேன், ஓகேவா? அவன் என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, அந்த 9 பேரும் என்ன அழிக்க தான் பார்ப்பானுங்க. ஆக்சுவலா எங்க தளபதிக்கு அதான் நடந்தது. நம்ம எல்லாரும் அவனுங்க எல்லாரும் சேர்ந்து ஊழல் பண்ணலாம், இதுல இருந்து காசை சம்பாதிக்கலாம், இதுல வர கமிஷனை பங்கு பிரிச்சுக்கலாம், இதுல வர கமிஷனை பங்கு பிரிச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி டீல் பண்ணி கட்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கானுங்க. இங்க ஒருத்தர் வந்து சொல்றாரு, எனக்கு நயா பைசா வேணாம், ஏன் நான் பார்க்காத காசு இல்ல, நான் பார்க்காத ஃபேம் கிடையாது, எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வரேன். அப்ப என்ன பண்ணான், 9 பேர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்ப்பான். அததான் பாலிடிக்ஸ்ல அவர் எதிர்த்தது. இன்னைக்கு பேசிட்டு இருக்க சிபிஎம், சிபிஐ, விசிகே இவங்க எல்லாம் என்ன லெஃப்ட் பார்ட்டிக்கான சப்போர்ட் ஐடியாலஜிக்கு வந்து நின்று இருக்காங்க. ஆனா இதுல இருக்க ஓப்பன் சேலஞ்ச், சி ஐ டோன்ட் வாண்ட் டு லைக் இதை நான் வந்து இப்படி சொல்றேன், ஏதோ மான்ஸ்டர் இப்படி சொல்றான்லாம் நீங்க எடுத்துக்க வேணாம். நான் ஓப்பன் சேலஞ்ச் தான். விசிகே 2 சீட்டு, கம்யூனிஸ்ட் 2 சீட்டு, சிபிஎம், சிபிஐ தலாக 2 சீட்டு. நான் ஓப்பனா சொல்றேன், ரீ எலெக்ஷன் வந்தா அது ஒரு சீட்டா மாறும் எல்லாருக்கும். இங்க இருக்க எல்லா கட்சிக்கும் தெரியும், தாவேக்கா இந்த வாட்டி வந்து இந்த வாட்டி தாவேக்காவை நீங்க ஆட்சி ஆள விடலனா, ரீ எலெக்ஷனை வச்சினா 234ல 200 சீட்டு தாவேக்கா ஜெயிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். எவனும் அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பாம தான் இன்னைக்கு இதெல்லாம் வந்து நடந்தது. நம்ம தான் அது பெருமிதம் எடுத்துக்கொண்டு கட்சி தலைவர்கள் என்னோட நிலைப்பாட நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வச்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இது போயிட்டு இருக்கோம். இல்ல இல்ல நீங்க எங்களால தான், நான் எங்களால தான். டேய், ஓப்பன் சேலஞ்சரா, நீ ரீ எலெக்ஷனுக்கே போ, பாத்துருவோம், நீயா நானா பாத்துருவோம். 110 108 இதெல்லாம் சீனே கிடையாது. 200 நீ சொன்ன அதே மார்க்க நான் சொல்றேன், 200 சீட் நாங்க ஜெயிப்போம் ரீ எலெக்ஷன்ல. பாத்துருவோமா? இன்னைக்கு தேதியில யார் சேலஞ்ச் இதுக்கு அக்செப்ட், இதுக்கு ஒரு கட்சி அக்செப்ட் பண்ண சொல்லி பார்க்கலாம். ரீ எலெக்ஷனுக்கு ஒரு கட்சி, எந்த கட்சி அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு தேதியில எடப்பாடி எடுத்துக்கோ, இல்ல அந்த தத்தி கர்மா தத்தி தண்டகர்மம் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கோ, எவன் சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்றான்? தாவேக கூட ரீ எலெக்ஷன் பண்றதுக்கு எவன் அக்செப்ட் பண்றான் சொல்லு? ஏய், 50 நாள் தான் ஒரு 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 கட்சி ஆட்சி செஞ்சிருக்கு. 50 நாள்ல அவ்வளவு நல்ல பேர் எடுத்திருக்கு. ஸ்கூல், காலேஜஸ், டெம்பிள், டேய் பப்ளிக், ஆக்சுவலா இதை நான் சொல்லக்கூடாது, அது திருப்பியும் சொல்றேன். டிவிக்கு எங்க ப்ரோக்ரசிவ் பண்ணிருக்கு தெரியுமா? எங்கெங்கெல்லாம் பப்ளிக்கோட டாமினன்ஸ், எங்கெல்லாம் பப்ளிக் அதிகமா இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல், காலேஜஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா படிப்பு சம்பந்தப்பட்டது. இது கிட்ட நீ இதுல வந்து நீ நல்ல விஷயங்கள் பண்ணா மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுப்ப. ஏன்னா காமராஜர் அப்படிதான் எடுத்தார். எதுக்கு காமராஜர் வந்து இவ்வளோ வருஷம் கழிச்சும் காமராஜரை ஏன் எந்த கட்சி காரணம் அடிக்க மாட்டானா, அவர்தான் கல்வி தந்தைன்னு சொல்லுவாங்க. இதுதான் மேட்ரு. இன்னைக்கு தாவேக்கா பண்ணிருக்கு, எந்த ஸ்கூல்ஸ் கிட்டயுமே கமிஷன் வாங்காம அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்தது, எல்லா ஸ்கூல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸுமே ஆன்லைன்ல போடுன்னு சொன்னது, எதுலயுமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா டிரான்ஸ்பரன்சி இருக்கணும்னு சொல்லி பண்ணது. செகண்ட் அப்படியே வா, டெம்பிள். இன்னைக்கு வந்து ரமேஷ்ன்ற ஒரு யங் மினிஸ்டர் ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எல்லா கோயில்லையும் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தது அப்படியே நீ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், ஓகேவா? கவர்னன்ஸ் டைப்ல வந்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோ, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அவ்வளவு ரிஃபார்மன்ஸ். இது எல்லாம் பீப்புளுக்கு வெல்ஃபேரா டைரக்டா கனெக்ட் ஆகுறதுல தாவேக்கா ஒரு 50 நாள்ல அச்சீவ் பண்ண ப்ரோக்ராம். அம்மா உணவகத்துல கிட்டத்தட்ட 40,000 பேர் கன்சியூம் பண்ண வேண்டிய இடத்துல 1,00,000 பேர் கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கான். தட் இஸ் a huge difference. 70,000 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கான் சாப்பிடுறதுல அம்மா உணவகத்துல. அது எதுக்கு? தரம் வந்து அது உயர்த்தப்பட்டுச்சு. அதை ரிப்பீட்டடா எல்லா மாவட்டத்துல இருக்க அம்மா உணவகத்தை எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர்ஸ் போய் அங்க சாப்பிட்டு அதை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிளெக்சிபிள் ஆக்கிட்டாங்க. எதுக்கு அரசு மருத்துவமனையில போயிட்டு ஆய்வு செய்யறாங்க சொல்லு? இது டைரக்டா பீப்புள் கிட்ட கனெக்ட் ஆகுது. தாவேக்கா எக்ஸாக்ட்லி ப்ரோக்ராமிங் சூப்பரா இருக்கு. என்னன்னா எது பீப்புளுக்கு ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் டைரக்ட் ஆகுமோ அதை அட்ரஸ் பண்ணுது.
புரியுதா? இதெல்லாம் போய் டெய்லி பேசிஸ்ல டைரக்ட்டா பீப்பிள் கிட்ட ரீச் ஆற விஷயம். அத டைரக்ட்டா போய் தாவேக்கா அப்ரோச் பண்ணி இது குடுக்குது. நீ இவ்வளவு பண்ணிருடா அந்த 50 வால்ல. உங்க மவன உங்க அப்பா மவனே நீ சேலஞ்ச் தான். இன்னைக்கு தேதியில ஸ்டாலின ஒரு சேலஞ்ச் நாங்க ரீ எலக்ஷனுக்கு தயார். நீ சொல்லு பாப்போம். நீ சொல்லி எந்த கட்சிக்காரனுக்கு தெம்பு, திராணி ஏதாவது ஒண்ணு இருக்கு. உனக்குன்னு ஒண்ணு ஏதோ ஒண்ணு இருக்கு. உன் கட்சிக்காரனுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. நீ சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடு ரீ எலக்ஷன் நாங்களே போடுறோம். வா பாத்துப்போம். கூட்டணி கட்சிகளை மரியாதை நிமித்தமாக நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். காங்கிரஸ. எங்களுக்கு யாருமே வேணா கூட நாங்க தனியா நின்னு ஜெயிப்போம்டா 200 சீட்டு. அதான் இன்னைக்கு தேதியான ட்ரெண்ட். டேய் இன்னைக்கு எவன்லாம் நான் தான் பெரிய ரவுடின்னு சொன்னானோ அவன்லாம் ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருக்கான். இந்த கரூர்ல செந்தில் பாலாஜின்னு இந்த 10 ரூபா உனக்கெல்லாம் எதுக்கு வெட்டி வீராப்பு பந்தா பேச்செல்லாம்? மானம், வெக்கம், சூடு, சொரணம் உனக்கு ஏதாவது இருக்கா? லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு ஓடி ஒளிற? ஃபேஸ் பண்ணு. ஓ ஃபேஸ் பண்ணு. மான்ஸ்டர் சேட்டலைட்டாலயே அவர கண்டுபிடிக்க முடியாது போல மான்ஸ்டர். அண்டர் கிரவுண்ட்ல எதாலயும் அவரை வீடு கண்டுபிடிக்க கட்டிட்டாருன்னு முடியாது. நெனைக்கிறேன். அவர் எதாலயும் அவரை கண்டுபிடிக்க முடியாது. அவர் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்காரு. வீரப்பன கூட புடிச்சுட்டாங்க மான்ஸ்டர். இவர பிடிக்க முடியலன்னா என்ன நம்மளோட தமிழ்நாடு போலீஸ் இஸ் ஈக்குவல் டூ ஸ்காட்லாந்து போலீஸ்ன்னுவாங்க. ஆனா இவர மட்டும் யாராலயும் கண்டுபிடிக்க முடியல. என்னதான் நடக்குதுன்னே புரியலையே. அவட அப்படி அந்த என்ன அயன் நடக்குறீங்க? படத்துல வர மாதிரி டெய்லி ஒரு காஸ்டியூம்ல போனா ஏய் எப்படி அவரு கண்டுபிடிக்கிறது? கரூர்ல ஹாய் மான்ஸ்டர் ப்ரோ. எப்போ வந்தீங்க? ஹாய் பிகாச்சு. ஹலோ ஹாய் பிகாச்சு. ஹாய் பிகாச்சு. இன்னொரு பிகாச்சு. ஹாய். நான் இப்ப இல்ல வரைக்கும் நான் ஃபயரா பக்கத்து போயிட்டு இருந்துச்சு ஸ்பேஸ்ல ஸ்பேஸ். இருந்தேன். மான்ஸ்டர் கோ ஹோஸ்டிங்னு வந்தது. உடனே அங்க இருந்து தவிட்டிங்க வந்துட்டேன். ச்சே இதுல அன்பு. பிகாச்சுனாலே அவ்வளவு அன்புதான். பாசம் பூக்கி பிகாச்சு. கேர்ள். பூக்கி கேர்ள் 1000 தான் பிகாச்சு. இருந்தேன். கைஸ் சேஞ்ச் ஆயிரம் பண்ணாதீங்க இவ்வளவு சேஞ்ச்லாம் பண்ணல நேரம் ப்ரோ. நான் ஹாய் தான் சொன்னேன். ஸ்பேஸ் ஃபயரா போயிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன சரி அடிங்க சரி guys, திரும்ப 10 ரூபாவை. இல்ல ஓகே. ஆனா ஜாலியாவே இருப்போம். இங்க பாருங்களேன். இப்போ இந்த 10 ரூபா பாலாஜி எடுத்துக்கோங்க. என்ன பேச்சு? இந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம்லாம் இவர் என்னமோ சிபிசிஐடி புலனாய்வு புலி, புலனாய்வு சிங்கம், புலனாய்வு வருது. ஓகே ஃப்ளோல வர்றதுனால சொல்றேன். புலனாய்வு புடுங்கி இவர் வந்து எடுத்து 10-10க்கு அவர் கைய காமிச்சாரு. 10-7க்கு அவர் மேல வந்தாரு அப்படின்னு ஒரு போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த வீடியோ பார்த்துட்டு. நான் என்ன கேக்குறேன்னா ஒரு 10 நாளா தேடிக்கிட்டு இருக்கோம். எங்க போன நீ? எங்க போய் ஓடி ஒளிஞ்சிருக்க? நீயும் உன் தம்பியும். சோத்துல உப்பு நீ போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதெல்லாம் வேணாம். நீங்க உப்பு போடுறீங்களோ இல்லையோ அதெல்லாம் வேணாம். ஆனா மானத்துக்கு துணி போடுவீங்களா? மானத்துக்கு துணி போடுறீங்க. நீ ஒரு வேஷ்டி கட்டியிருப்ப. உன் தம்பி ஒருத்தன் அந்த வெள்ளை புடுங்கி வெள்ளை வாயன் ஃபேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு இருப்பான். சோகால் புடுங்கிச்சினீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்கடா போனீங்க? ஏடா நீங்களாம் பெரிய ரவுடியாடா? கரூர்ல பெரிய கரூரா? ஐயோ இவெல்லாம் பெரிய ரவுடி. இப்படி என்னென்னமோ இவனுங்களை பத்தி பில்டப் நான் இப்பதான் தெரியுது கைஸ். இவனுங்களா மாதிரி ஒன்னா நம்பர் டுபாகூர் எவனுமே கிடையாதுன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சிருக்கு கைஸ். கொஞ்சம் இமேஜின் பண்ணு. என்ன விட்டுரு. நான் வந்து கொஞ்சம் இப்படிதான் வச்சுக்கோ. இப்படிதான் அவனை போய் திட்டுவேன்னு வச்சுக்கோ. என்ன விட்டுரு. ஒரு 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 வயசான பாட்டி இல்ல முதியவர் இல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ் காலேஜ் படிக்கிறவன் இல்ல சின்ன பையன் அவன்கிட்ட போய் கேள. இந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சிட்டாங்கப்பா செந்தில் பாலாஜி. என்னப்பா நினைக்கிற? ப்ரோ சீங்கம் ப்ரோன்னு வாங்க. சொல்லுங்க ரூபி சொல்லுங்க. இல்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, பின் லாடன்லாம் வந்து அவர் ஒளிஞ்சுக்கிறதுக்கு அண்டர் கிரவுண்ட்ல வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரு மனசாட்சியே கிடையாதுல்ல. சாட்டிலைட் பின் லாடன். நீங்க இல்ல இவனுங்களை அவமானப்படுத்துறேன்ற பேர்ல நீங்க சொல்ற வார்த்தையெல்லாம் பின் லாடன் அவமானப்படுத்துறீங்க. இல்ல மான்ஸ்டர். கண்டே பிடிக்க முடியலன்னா அப்படி எங்க மான்ஸ்டர் இருப்பாங்க? எனக்கு உண்மையாவே பசிலிங்கா இல்ல இருக்கு. இன்னைக்கு மதியம் ஒரு ஸ்பேஸ்ல கேட்டா அவர் நேபாள் கிட்ட எங்கேயோ இருக்காரு அப்படி சொன்னாங்க. எங்க நேபாள்ல இருந்து மாடு வைக்கிறாரா? அது தெரியல. அதெல்லாம் என்னன்னு தெரியல. ஆனா ஒரு ஸ்பேஸ்ல பேசிட்டு இருந்தாங்க நேபாள்ல பதுங்கி இருக்காரு அப்படின்னு. இல்ல ஆக்சுவலா அவரு நேபாளோ பூட்டானோ எங்கேயோ நாடு கடந்து போய் எங்கேயாவது ஏதாவது புடுங்கிட்டு இருக்கட்டும். புல்லு புடுங்கட்டும் ஏதாவது புடுங்கட்டும். நான் என்ன அதெல்லாம் வேணாம். என்னோட சிம்பிள் கேள்வி என்னன்னா, நீ ஒரு ஆப்ரேஷன் பண்ண என்னது எல்லாருக்கிட்டையும் வந்து காசை விலை கொடுத்து
அவங்க எம்எல்ஏ பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு வேலையை பார்த்தா ஒழுங்கா பாத்தியா? ஏண்டா யூடியூபர் கிட்ட மாடா நீங்க வந்து பிளான கொடுத்து அவன்லாம் உட்காந்தாடா பேசி அவன்லாம் மாடா உங்களுக்கு ஹெல்ப் பண்றான். என்னடா இவ்ளோ சீப் ஆயிட்டீங்க கைஸ்? ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி மேல ஏதோ வன்மம் கைஸ். கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி தத்தி வந்து செந்தில் பாலாஜியை வச்சு கேம் ஆடி தத்தி எஸ்கேப் ஆயிடுச்சு. இது மாட்டிக்கிச்சு, இந்த தத்தி மாட்டிக்கிச்சு, பெரிய தத்தி எஸ்கேப் ஆயிடுச்சு. ஒண்ணு இல்ல, சவுக்கு சங்கரோட ஒரு ஏற்கனவே மான்ஸ்டர் ப்ரோ ஏற்கனவே இதே மாதிரி ஒரு இஷ்யூக்கு தானே செந்தில் பாலாஜி மாட்டினாரு சின்ன தத்தியை காப்பாத்தி விட்டு. ஏங்க நான் இப்போ நீங்க அந்த சின்ன தத்தின்னு மென்ஷன் பண்ணா ஜென்ரலா சொல்றேன் கைஸ். இங்க பாருங்களேன், ரெண்டே ரீசன் தான். இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த மாதிரி அறவேக்காடை வச்சுதான் பண்ணுவானுங்க. ஏன் அந்த அறவேக்காடை வச்சு பண்ணுவானுங்கன்னா, இதுதான் அவசரத்தனமா பண்ணி மாட்டிக்குங்க ஏடா கூடமா. இவன் மாட்டினா சாமிக்கு நேர்ந்து விட்ட மாதிரி. இவன் போனா போட்டோம், நம்மளுக்கு என்ன, ஆல்ரெடி 100 கேஸ் வாங்கியிருக்கான், இது 101வது கேஸா வாங்கி எங்கன்னா போட்டு. இப்ப அப்படிதான் நீங்க சாமி படத்துல வில்லன் ஒருத்தனை பார்த்திருப்பீங்க. அவன் காரு மாறினா முடிஞ்சு போச்சுன்ற மாதிரி. அவன் கடைசியில பாருங்க அவ்வளவு காசு வச்சுக்கிட்டு போய் செங்கல் சூளையில ஒரு ஓலக்கூடுல போய் ஒளிஞ்சிருப்பான் ஃபைனலா. அந்த மாதிரி செந்தில் பாலாஜி ஏதோ ஒரு ஓலக்கூடு சைடுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான் போல. எனக்கு தெரிஞ்சு நான் தான் சொல்றேன்ல, வாழ்க்கை உனக்கு ஒண்ணு டீச் பண்ணணும்னா இதுதான். ஆணவத்திலயோ அவகாபத்திலயோ நீ ஆடவே கூடாது. நீ ரொம்ப ஆடினு வச்சுக்கோ, ஏன் ஒரு அடி அடிக்கும் ஒரு டைம் ஒண்ணு, அன்னைக்கு நீ திருப்பி ஏஞ்சிக்கவே மாட்டான். அன்னைக்கு உனக்கு லைஃப் லெசன் தான் அது. இன்னைக்கு வந்து எங்க அண்ணன் வந்து இந்த ஸ்டேஷன்ல இருக்க காரணம் என்ன தெரியுமா? ரஜினியை சூப்பர் ஸ்டாரே சொன்னாலும் அவன் ஏன் இன்னும் அந்த ஸ்டேஷன்ல இருக்கான் தெரியுமா? காரணம் தான், நான் பெரிய இவன்னு காமிச்சு அப்பப்போ பண்ணும் போதெல்லாம் காலம் உனக்கு ஒரு அடி அடிக்கும். நீ பெரிய சூப்பர் ஸ்டார்னா உன் படம் எல்லா படமும் ஓடுமா? இந்தா உனக்கு ஒரு 4 ஃபிளாப்னு கொடுக்கும். அதுதான் நேச்சுரல் கைஸ். நீ என்னைக்குமே ஆடக்கூடாது. நீ ஆடினா உனக்கு ஒரு அடி விழும். நீ ரொம்ப ஆடினா அடி விழும். அந்த அடி தான் இப்போ இந்த அடி. அதெல்லாம் நாங்க ஜெயிச்சா மாற 10 மணிக்கு நீ போய் மணல் அள்ளலாம். என்ன திமுறாடே உனக்கெல்லாம், பா சாமி. 10 நாளா தேடின்னு இருக்கும், வெக்கமே இல்லாம. உன் மானத்துக்கு தான் துணி போட்டிருக்கீங்க. எங்க நீ வந்து ஆஜராகி சொல்லு, நான் இல்ல எனக்கு காரணம் இல்ல, பதில் சொல்லிட்டு போயிடு. பேஸ் பண்ணி லீகல. கைஸ் யாரு வக்கீல் வண்டுமுருகனா சரவணனா? ஓகே சாரி. இந்த வக்கீல் வண்டுமுருகன் சரவணனு ஒரு எனக்கு தெரிஞ்சு உண்மையான லாயர்ஸ், பக்காவான லாயர்ஸ் கூட இந்த பில்ட்ட போட மாட்டாங்க. இந்த ஜென்சில ஒரு தத்தி கர்மத்தை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அங்க வராரு சரவணன், பென்ஸ் கார்ல வந்து இறங்குறாரு. இப்ப என்ன நீ காட்ட வர? நீ பெஞ்ச் வச்சிருக்கன்னு காட்டுறியா, இல்ல நீ என்ன பண்ண போறாங்க? ஆனா சீரியஸா நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன்டா, திமுக எல்லாம் ஒண்ணே ஒண்ணு, அந்த ஷோ ஆஃப் எல்லாம் தயவு செஞ்சு நிறுத்திடுங்கடா. இன்னும் நாங்க இப்படி நாங்க அப்படின்னு தயவு செஞ்சு ஷோ ஆஃப் எல்லாம் நிறுத்திடு. அது போயிடும் ஒரு நாள், உங்ககிட்ட நிலைச்சு நிக்காது. இன்னைக்கு ஆதவர்ஜுனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, எவெல்லாம் கான்ட்ராக்ட்ல ஏமாத்தி லூஸ் பண்ணி எவன் ஸ்கேம் பண்ணணும் என்கிட்ட புகார் அளிச்சு நான் உங்களுக்கு மீட்டு கொடுக்குறேன்னு. அது ஆக்சுவலா மீட்டு கொடுக்குற சீன் கிடையாது கைஸ். எவன் அடிச்சிருக்கானோ சொல்ற ரிப்போர்ட் எனக்கு கொடு, இதுக்கப்புறம் தான் அவன் மேல நான் ஆக்ஷன் எடுக்க போறேன்றது. போட்டு வாங்குறது தான். நம்ம அண்ணன் திருப்பி கொடுக்கறது கேட்கல, நீ டீட்டெயில் கொடுத்தாதானே எவன் என்ன வாங்கினான்னு தெரியும். நீ கொடு, அதுக்கப்புறம் நான் அவனை அடிக்கிறேன்றது தான். அதை போட்டு வாங்கி அடிக்கிறதுக்கு தான். எனக்கெல்லாம் தெரிஞ்சு இன்னொரு 4 வருஷத்துல ஸ்டாலின் தவிர அந்த கட்சியில எல்லாரும் போய் ஒளிஞ்சு போனாங்க. ஐயா ஸ்டாலின் மட்டும்தான் வீட்டுல உட்காந்து சூப் குடிச்சிட்டு இருப்பாரு. மிச்சம் எல்லாம் போய் ஒளிஞ்சுப்பாங்க. ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு நம்மளும் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரையும். ஆனா நம்ம அண்ணன் எப்படி தெரியுமா, அவன் அங்க ஒளிஞ்சிருக்கான்னு தெரியும், ஆனாலும் அவர் பிடிக்க மாட்டார் அண்ணன். நம்ம அண்ணனுக்கு ஒரு ஃபன் மோடு தான், அவனை அங்கேயே விடு, அப்படியே கொஞ்ச நாளைக்கு கண்டுபிடிக்காத மாதிரி விடு, அவனை அங்கேயே இருந்து அங்கேயே உட்கார்றான் நீ மவன. அப்படிதான் அண்ணனுக்கு தெரியுன்ற ஃபீல் தான் எனக்குலாம். ஏன்னா ஓகே, ஆனா ஏன் விடுறாருன்னா, நீ அசிங்கப்படணும். ஓடி ஒளிஞ்சு தலை காட்ட முடியாம நீ இருக்கிறேன்னு மக்களுக்கு டெய்லி தெரியணும். நீ ஒரு நம்பர் 1 ஓடுகாலின்னு தெரியணும். ஏன்னா நம்ம அண்ணன் எப்படி தெரியுமா, நீ அன்பா பாசமா கொடுத்தீன்னா அதை அரவணைச்சு மகிழ்வாரு. நீ அவருக்கு ரிவெஞ்ச் எடுத்தன்னு வச்சுக்கோ, அதை 1க்கு 100 கொடுப்பாரு.
எந்த கரூர் இடத்துல நீ என்ன ஓடுகலினியோ இன்னைக்கு உன்னை 10 நாளா நீ எந்த மாதிரியான ஓடுகலியா இருக்குன்னு அவர் காமிச்சுக்கிறாரு. இன்னும் 1 வருஷம் உன்னை ஓடுகலியா வச்சிருப்பாரு. நீ இருக்கிற தெரிஞ்சாலும் உன்னை பிடிக்க மாட்டாரா. அதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி. கடைசி வரை நீ ஓடிட்டு உனக்கு பக்கத்துலயே போனாலும் இவன் எவனோ பிச்சைக்காரன்ட்டு போயிடுவாங்க உன்னை. இப்போ சரி இப்படியே கிராஸ் ஆனானே வச்சுக்கோங்களா அது அவங்கடா நான் பிச்சைக்காரன் இவன் கிடையாது அவன் இப்போ இப்படி இருக்க மாட்டான் வேற மாதிரி இருப்பான். நான் தான்டா போடாரே அப்படி விட்டுருவாங்க. ஆனா அவன் ஓடி ஒளிஞ்சன்ற கதையா தான் இருக்கணும். நீ இங்க ஓடி ஒளிஞ்சது தான் இருக்கணும். திஸ் இஸ் த சினாரியோ கைஸ். அதான் சொல்றேன். எங்க அண்ணன் ஒரு மாதிரிடா நீ எல்லாம் வெறுப்பேத்த ஆரம்பிச்சா அந்த ஆள் திருப்பி வெறுப்பேத்தனா கொஞ்சம் ரொம்ப டார்ச்சரா இருக்கும். நீ அனுபவிச்சு ரொம்ப கஷ்டப்படுவ. உங்களுக்கு இல்ல பிஸி மான்ஸ்டர் ஆக்சுவலா ஓகே கைஸ், குட் நைட். நாம நீ நாளைக்கு பேசிட்டு போ பிகாச்சு. நீ இல்ல இல்ல போய் அடிப்ப. ஒரு நிமிஷம் இல்ல, இருங்க. நான் நாளைக்கு வரேன். இல்ல பிகாச்சு என்ன ப்ரோ, உங்களுக்கு என்னாச்சு? தூக்கம் வருது. நாளைக்கு காலைல சீக்கிரம் ஏன் எந்திரி. வாய்ஸ் இவ்வளவு டல்லா இருக்கு? டயர்டா இருக்கு ப்ரோ, காலைல இருந்து செம்ம ஒர்க்கு. நீங்க டயர்டா இருக்குன்னு சொன்னா எவனுமே நம்ப மாட்டான். ராமேஷே நம்பல நான் இப்ப. பொய்யால உனக்கு இப்ப என்னதான் ப்ரோ பிரச்சனை? நான் பாட்டுக்கு அவ்வளவுதான் 7 தானே இருக்கேன். அவ்வளவுதான் இப்படி இப்படிதான் அவ்வளவுதான் இப்படி இப்படிதான் பேசுங்க சரியா போச்சு. இதேதான். எவ்வளவு டயர்டா இருக்கு தெரியுமா? இது நான் எவ்வளவு டயர்டா இருக்கேன், எனக்கு கத்த வைக்கிறீங்க மறுபடியும். ட்ரை பண்ணீங்களா நீங்க பிரியாணி தக்காளி சாதம் எப்படியாவது பிரியாணி ஆகணும் ட்ரை பண்ணிருப்பீங்க. இல்ல, கடைசி இன்னைக்கு வரையும் என்ன வந்திருக்காது. கத்திரிக்காய் குழம்பு தான் வச்சேன். நீங்க வந்து சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க. நீங்க அந்த டாபிக் எடுத்து பேசிட்டு இருங்க. நான் நாளைக்கு வரேன். ரொம்ப சரி டயர்டா ஓகே இருக்கு ப்ரோ நிஜமாலுமே. ஓகே ஓகே பை பை பை. பாய், குட் நைட் கைஸ். ஓகே. ஆனா கொஞ்ச நேரத்துல கொய்யாலன்ட்டாங்க. ஓகே கைஸ், இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம்ன்ற ஃபீலுக்கு வந்துட்டேன் நானு. இந்த மாதிரி நீங்க வந்து டேக் இட் ஈஸியா எடுத்துக்கோங்க எல்லா விஷயத்தையும். மான்ஸ்டர் ஆக்சுவலா செந்தில் பாலாஜி வந்து கரூர் டைம் அப்போ தளபதிய வந்து ஒரு அரக்க மாதிரி ஒரு வேன்ல உட்கார வச்சு ஒரு பேனர் வச்சுட்டு அது முன்னாடி வச்சு பேசினார்ல. அப்போ வந்து அவ்வளவு தைரியமா நீங்க வந்து தளபதியை வந்து நீங்க புட்ரே பண்ணி தைரியமா பிரஸ் முன்னாடி பேசின ஒரு மனுஷன் தானே. தைரியமா இப்ப வர வேண்டிதானே. என் மேல குற்றம் இருந்தா நிரூபிக்கட்டும், நான் ஜெயில சந்திக்கிறேன்னு வர வேண்டிதானே. இப்படி ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்ல ரூபி ஒருக்கா வந்துட்டா திரும்ப வெளி உலகத்தையே பார்க்க முடியாதுன்னு அந்த ஆளுக்கு தெரியும். அதனாலதான் முடிஞ்ச அளவு வெக்கேஷன்லாம் போயிட்டு கைஸ் ஆல்ரெடி மொத்தமா ஹார்ட்டை ஓபன் பண்ணியாச்சு. அவரு ஹார்ட் அட்டாக்னு சொல்லி அதுல முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஓபன் பண்ணா கிட்னின்னு சொல்லணும். கிட்னியை ஓபன் பண்ணா அது ரொம்ப கஷ்டம் கைஸ். அதுக்கு மேல கஷ்டம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. அவர் யோசிக்கணும்ல. இப்போ அவர் டாக்டர் கிட்ட சஜஸ்ட் கேட்டிருக்காரு. டாக்டர் கிட்னில பிரச்சனைனா காப்பாற்ற முடியுமா, அந்த மாதிரி ட்ராமா பண்ண முடியுமான்னு கேட்பாரு. டாக்டர் சொல்லுவாரு, எப்பா நெக்க முக்க நீ நீ தயாரிச்ச கம்பெனிட்ட சரக்கு குடிச்சீங்கன்னா கண்டிப்பா கிட்னில பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தலைவன் ஒரு 10 நாள் குடிச்சுக்கிட்டு இருக்கான். கிட்னி எப்படியோ டேமேஜ் ஆயிட்டு அதுக்கப்புறம் கிட்னி பிரச்சனை வந்து அட்மிட் ஆகிறதுக்கு. ஓகேவா? நம்ம ஐயா ஒன்றும் இல்லை, வேலுச்சாமி ஐயா புதுசா சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்காரு. இங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் இல்லாத மாதிரி சிங்கப்பூர்ல போய் அட்மிட் ஆயிருக்காரு. மான்ஸ்டர் அவருக்கு சொந்த ஹாஸ்பிட்டலே இருக்குங்க. அதான் நானும் கேக்குறேன். ஐயா உங்க ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆயிருக்கலாமே. ஆனா எப்படி நீங்க வந்து பக்கத்து ஏதோ ஒரு கண்ட்ரில போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஃபேண்டாஸ்டிக், சூப்பரா பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? இந்த ஒரு காமெடி சீன் நான் பார்த்திருக்கேன். இவன் இந்த கடையில சாப்பிட்டுட்டு இருப்பான் வடிவேலு. அவன் கேட்பான், எங்கங்க இந்த கடைக்காரன்லாம் எங்கடானா, அவன் எழுத்து கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்கானோ. என்னது எழுத்து கடையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களானோ. அந்த மாதிரி தான் இருக்குது. இவர் இங்க ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஆனா இவரு போயிட்டு வெளிநாட்டு ட்ரீட்மெண்ட் எடுப்பாரு. யாரா நீங்க டேய்? 1000 ரூபாய் வச்சிருக்க மனுஷன் லண்டன்ல போய் ரிலாக்ஸ் பண்ண போறாரு 10 நாள். இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் ஏங்க வச்சிருக்க நான் மனுஷன் என்ன நான் சிங்கப்பூர் என்ன போறாரு. நான் என்ன சொல்றேன் தெரியுமா? நீ என்ஜாய் பண்ணு, என்ன வேணா பண்ணு, அதெல்லாம் மேட்டர் இல்ல. எப்படிடா உங்களுக்கு சொல்லி வச்ச மாதிரி ஹார்ட்ல பிரச்சனை வரும்? எனக்கு சொல்லுங்க கொஞ்சம் கைஸ். எனக்கு இதை மட்டும் யாராவது கொஞ்சம் சொல்லிடுங்களேன். ஒண்ணு இந்த டயக்னாஸ் எல்லாம் பண்ணா அதுல ஃபேக் பண்ணலாமா? நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இங்க யாராவது வந்து மெடிக்கல்ல டாக்டரா யாராவது இருந்தீங்கன்னா கூட சொல்லுங்க. எப்படி ஹார்ட்ல அப்படியே கண்டிப்பா வந்துருது பிரச்சனை. ஹார்ட்னு ஒண்ணு இருந்தா தானே மான்ஸ்டர் ஏழைங்க வயித்துல இல்ல அடிச்சு இது நல்ல இல்ல பணத்தை காமெடி இல்ல. கொள்ளடிச்சு. இந்த காமெடி செட் ஆகுது. நல்ல காமெடியா தான் போட்டிருக்கணும் நீங்க. ஹார்ட்னு ஒரு அதான் ஹார்ட் இருக்குன்னா பிரச்சனையா இருக்குன்னு அட்மிட் ஆயிருக்கான். இதை விட பெட்டரா ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா மான்ஸ்டர்? சே, அருண் இல்லாம போயிட்டாரே. இல்ல ரூபி அவனுங்களுக்கு மூளைதான் இல்ல ஆட்டெல்லாம் இருக்கும் ரூபி.
கைஸ் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா அவனுங்க சிவாஜி படத்துல ஒரு மினிஸ்டர் படுக்க வச்சுட்டு வயித்துல குத்துங்கன்னா பிரெயினுக்கு ஒண்ணும் ஆகலையே, அந்த மாதிரிதான் இவனுங்கெல்லாம். அந்த அளவுக்கு தத்தி தான் அவனுங்கெல்லாம். அண்ணே இங்க குத்துனா ஹார்ட்டுக்கு ஒண்ணா, ஏன்டா வயித்துல குத்துனா ஹார்ட்டுக்கு ஏன்டா ஆகும்? அந்த மாதிரி எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு இமேஜின் பண்றேன் நானு, ஓகேவா? ஆனா ஹார்ட் அட்டாக்னு உங்களுக்கு நடிக்க சொல்லியிருக்காங்கண்ணே அப்படின்னா, ரைட் சைடுல புடிச்சு நடிச்சுன்னு போனுங்க. ஆனா ஹார்ட் அட்டாக் ரைட் ஹேண்ட் சைடு வராதுண்ணே, லெஃப்ட்ல வரணும், லெஃப்ட் கைஸ் அப்படிங்கிற வந்து இது வந்துருச்சு கைஸ் போனுங்க. டேய் இவனுங்க எல்லாம் அந்த மாதிரி நடிகனுங்க. செந்தில் பாலாஜி எல்லாம் அந்த கார்ல உட்காந்து அழுதுதான் பாத்திருக்கீங்களா? ஹார்ட்ல கை வைக்கிறா போல, வயித்துல கை வைக்கிறாரு போல, நடுவுல மறந்துட்டாரு டாக்டர் ஏதோ இடத்துல கை வைக்க சொன்னாரு. இப்ப நான்